யாராவது வாங்கிட்டு இருக்க நல்ல சம்பளத்தையும் நல்ல ஒரு பெர்மனண்டான கார்ப்பரேட் பொசிஷனையும் நல்ல டெசிக்னேஷன் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அப்ராட் போவாங்களா? நான் போனேங்க. இந்த 4 பொட்டியில் என்னோட மொத்த வாழ்க்கையும் அடக்கி இருக்கிற எல்லா பொருளையும் விற்று திரும்ப முதல்ல இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் போனேன். ஏன் தெரியுமா? என்னை பார்க்குறவங்க எல்லாரும் கேட்டாங்க, நீ என்ன முட்டாளா? யாராவது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போவாங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் உன் லைஃப் செட்டில் ஆகிடும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. நான் காலையில் வேலைக்கு போவேன், திரும்ப வீட்டுக்கு வருவேன், திரும்ப வீட்டு வேலையை செய்வேன். எனக்கு இதே ரொட்டீன் தான் போயிட்டு இருந்தது. கொடுமை என்னென்னா, இந்தியாவில் இருக்கும்போது என்னால் சுத்தமாக ஃபேமிலி டைம்னு ஒன்று கொடுக்கவே முடியலை. அந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே தான் நானும் மாட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசினோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு முடிவு பண்ணி தான் வி டிசைடட், ஓகே நம்ம அப்ராடு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சூஸ் பண்ண கண்ட்ரி தான் யூகே. ஆனால் நாங்கள் யூகே வந்ததுக்கப்புறமா எதிர்பார்க்காத இன்னும் நிறைய விஷயங்களை கோ த்ரூ பண்ணோம். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டே டியூனா இருங்க. உங்களை பார்ட் 2 வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன்.